வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு சமுதாய கூடத்தில் ஜிஏ பைப்பாக போட்டிருக்காங்க எல்லாமே. அதை பிவிசியாக மாற்ற வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். இது காரைக்கால் ஏரியாவில் ஒரு உள்ளார கிராமத்தில் உள்ள சமுதாய கூடம் ஒன்று. இது மேலே மேல்கூரையில் வச்சுருக்காங்க. வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஜிஏயில் போட்டிருக்காங்க. ஜிஏயில் ஏற்கனவே போட்டு டீக்கிட்ட உடஞ்சி எம்சியில் வச்சு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே டேங்கிட்ட லீக்கேஜ் ஆகுது. டேங்கு மூடி இல்லை. இப்போ பைப் லைன்லாம் துரு பிடிச்சிட்டு ஃபுல்லாக எல்போ கிட்ட துரு பிடிச்சிட்டு ஃபுல்லாக அதெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் கயண்டிட்டு வருது. இப்போ இது ஃபுல்லாக ஏர் லைனும் வைக்கல, ஓவர்ஃப்ளோ லைனும் வைக்கல. அதனால் நம்ம கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். இது மோட்ரு டெலிவரி ஜியில் முனையில் மட்டும் துருப்பிடிச்சி இருக்குது. அதனால் அதை மட்டும் பிவிசியில் மாற்ற போகிறோம் நாங்கள். மற்றபடி எல்லாத்தையும் யூனியனோட போட்டிருக்கு. எல்லாத்தையும் கட்டியாச்சு. ஃபுல்லாக எல்லாம் துரு பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக யூனியனு அந்த எல்போ கிட்ட தான் துரு பிடிக்கும் மேக்ஸிமம். பைப்பில் அதிகமாக துரு பிடிக்காது. பைப்பில் நல்ல கேஜாக தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அந்த எல்போ கிட்ட மட்டும் தான் துரு பிடிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரூஃபை உடச்சி, ஏன்னா 2 பைஞ்சு போட்டிருக்காங்க. அதனால் ரூஃபை உடைக்கணும். இப்போ இந்த டேங்க் மூடி டேமேஜாக இருந்துச்சு. டேங்க் மூடி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் ஒரு 4 ஸ்க்ரூ பிவிசி ஸ்க்ரூ இருக்குது. அதை நம்ம ஹோல்ஸு போட்டு முறுக்க வேண்டியதான். இது அப்படியே முறுக்கிக்க வேண்டியதான். இதை 500 லிட்டர் 1000 லிட்டர் டேங்க்கும் ஒரே பேஸ் தான் வரும். ஒரே இது தான். நம்ம 2000 லிட்டர் டேங்க்கும் ஒரே பேஸ் தான் வரும். இப்போ இந்த பிவிசி நெட்டு தான் வரும். ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, 2000 லிட்டருக்கு பெரிய முடியாக வருமானு கேட்டாங்க. ஒரே சைஸ் தான் மேக்ஸிமம் வரும். இப்போ 4 இதுலேயும் ஹோல்ஸு போட்டு பிவிசி நெட்டு போட்டு முறுக்கியாச்சு ஃபுல்லாக. உள்ளார டேங்க் நெப்பில் உள்ளார ஜிஏயில் போட்டிருந்தாங்க. நம்ம பிவிசியாக யூபிவிசியாக மாற்றியாச்சு. யூபிவிசி போடுறதுனால பெஸ்ட்டாக இருக்கும் பிவிசியோட. இதில் எஃப்டிஏ ஒன்று முறுக்கியாச்சு. அதில் 1 இன்ச்சு எஃப்டியாக முறுக்கியாச்சு. ஏன்னா 2 டேப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் எஃப்டிஏ ஒன்று 1 இன்ச்சு டெலிவரி பண்ணுறேன். எஃப்டிஏ முறுக்கியாச்சு. இப்போ இந்த இடத்த ஸ்டேஜை க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ ஜிஏ பைப்பு முனையில் துருப்பிடிச்ச மட்டும் அறுத்துட்டோம். கைட்டி பார்த்தோம், நசுங்குது பைப்பை. அதனால் ஒரு பிவிசி பைப்பு மட்டும் ஹீட் பண்ணி ஏற்றணும். ப்ளஸ் இந்த ஹோல்ஸை உடச்சி எடுத்துகிட்டு, ஃபுல்லாக ஹோல்ஸை எடுத்துகிட்டு இந்த ஜிஏ பைப்பை தட்டி எடுத்துகிட்டு, ஒரு பாத்ரூம் மட்டும் போது வெளியில் ஒரு பைப்பு வச்சுருக்காங்க. அதை மட்டும் தட்டி எடுத்துகிட்டு பிவிசியாக மாற்ற போகிறோம். இப்போ இதுலேருந்து எம்டியை போட்டு டீ போட்டு வச்சாச்சு. இந்த பைப்பு ஹீட் பண்ணி ஏற்றியாச்சு. இப்போ டீ போட்டு இதில் ஓவர்ஃப்ளோ இது வச்சுட்டு மேலே ஏருக்கு வச்சாச்சு. டேங்க்லேருந்து கரெக்டாக ஒரு 5 இன்ச்சு பள்ளமாக வச்சாச்சு. இதில் டேங்க் வைக்க ஊற்றுற மாரி வச்சாச்சு. ஏர் லைன் வச்சாச்சு. இப்போ கீழே கல் என்னத்துக்கு வச்சுருக்கோன்னா, இது தொங்கும். எனக்கு சிமெண்ட்டு போட்டு பூசல் இப்போதைக்கு. அதனால் தொங்கும் பைப் லைனு. அதனால் டேமேஜ் ஆகும். கிளாம்பில் நிற்கும். அடிஷ்னலாக கல் வச்சுட்டோம். கல் ஒன்று வச்சுட்டோம். இந்த பாத்ரூமு வாஷ் பேஷன் இதுக்கு தான் லைன் வேணான்னு சொல்லிட்டாங்க. வெளியில் மட்டும் ஒரு டேப் மட்டும் வைங்க, ஃபுல்லாக ஜிஏயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பைப் லைன் போட்டு இங்கே ஒரு டேப்பு, ப்ளஸ் இங்கே பாத்ரூமாக போகிற மாரி தான் இங்கே வாளியில் வச்சு தண்ணி பிடிச்சிட்டு போகிற மாரி டேப்பு. இந்த பைப் லைன் மேலே அடித்து கீழே இறக்கியாச்சு 1 இன்ச்சு பைப்பை. இப்போ இந்த சைட்லேருந்து 3/4 பைப் எடுத்து இந்த டேப்பு ஏற்கனவே ஜிஏயில் இருந்துச்சு பாருங்கள். அது பக்கத்துலேயே ஒரு டேப்பு ஒன்று போட்டு விட்டாச்சு. இப்போ இந்த டேப்பை கட்டிட்டு இங்கே ஒரு டேப்பு போட்டு விட்டாச்சு. டேப்பு வாங்க வேணாம், இதில் கட்டி ஒன்று போட்டுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் ஒரு டேப்பு இந்த 3/4 கரை அரபிட்டியை போட்டாச்சு. இதில் எள்ளு போட்டுட்டு 3/4 டீ போட்டுட்டு அந்த பைப் லைனை கனெக்ட் பண்ண வேண்டியதான் நம்ம. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம 1க்கு 3/4 ரெடியூசர் அதுக்கிட்ட போட்டுட்டு, இதுக்கிட்டேருந்து 3/4 டெலிவரி ஆகுது. இதுலேருந்து எள்ளு போட்டுட்டு 1 இன்ச்சு எள்ளு போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டோம். இது மட்டும் தான் இங்கே டேப்பு ஒர்க்கு இதில். ஏன்னா 2 டேப் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னாங்க. முன்னாடி டெலிவரி இந்த பைப்பை உடச்சி எடுத்தாச்சு ஃபுல்லாக. மோட்ரு டெலிவரி எப்பயும் போல் ஜிஏயில் இருக்குது. அது ஏதாச்சும் ஃபால்ட் ஆகுறப்ப மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ தண்ணி ஏற்றி ஆகுது, லீக்கேஜ் இருக்குதான்னு பார்க்க வேண்டியதான். ஃபுல்லாக தண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டு டேங்க் முடிவை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நம்ம கீழே டேங்க் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். கண்டிப்பாக தண்ணி ஏற்றி பார்த்துக்கணும் ஒர்க் பார்த்த பிறகு. இப்போ இது வழியாக ஓவர்ஃப்ளோ போகிறதுக்கு எல்லா பைப்பும் போட்டாச்சு. கல் எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. இந்த லைன் அப்படியே அடித்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஏதாச்சும் லீக்கேஜ் தான் பார்த்துட்டு இப்போ டேங்க் நிப்பில் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதான். நம்ம மற்றபடி இதுலேயும் பிவிசியை போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஜிஏலையும் கயட்ட முடியல. அதனால் பிவிசி கயிட்டு இருந்தால் ஜிஏ நிப்புலாகவே ஏற்றிருக்கலாம் நம்ம. இப்போ இதில் எஃப்டிஏவில் தான் இப்போ லீக்கேஜ் ஆகலை. இப்போ டேப்பில் நல்லா ப்ரெஷர் வருது. இப்போ தண்ணி முன்னாடி சுத்தமாக தண்ணியே வராமல் ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிட்டு
இங்கே ஒரு டேப்பு பழைய மாடல் டேப் இருக்குது, அது அந்த டேப்பில் தண்ணி வருதான்னு பார்ப்போம். இது ஓல்டு மாடலில் வந்து ரொம்ப நேரம் திருவுற மாரி இருக்கும், த்ரெட்டு டைப்பாக இருக்கும். அது ஃபுல்லாக திருவுற மாரி இருக்கும். இந்த டேப்பு உள்ளே இருந்து கழட்டி போட்டாச்சு. இந்த டேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னும் ப்ரெஷர் வரும், அந்த அதுக்கு மேலே த்ரெட்டு ஏறலைன்னா யூஸ் பண்ண கரெக்டாகிடும். இப்போ டைட்டாக இருக்குது நல்லா, ஏன்னா தண்ணி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க, அதனால் அப்படி இருந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி.